Hi friends, welcome to Smiley by Mom channel. 21 days kids habitual changing challenge. Like day 9. யாரோட டாடி? இவ்வளோ சீக்கிரம் எழுந்துட்டீங்க பட்டுக்குட்டி. இன்றைக்கி 4 to 5 நம்ம ஒர்க் பார்த்துட்டு இருந்தால் காலையில் குட்டி பையன் எழுந்து வந்துட்டார். 5 o'clockலாம் அலாரம் அடித்த மாதிரி ஏன்பா இவ்வளோ சீக்கிரம் எழுந்திங்கன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணிலாம் ரெடி பண்ணி எப்பயும் போல் வச்சாச்சு. நம்மளோட டே 1லேருந்து பார்க்குறவங்களுக்கு இது என்ன பண்ணுறேன்னு நல்லாவே புரியும். பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஃபஸ்ட் வீடியோவிலேருந்து பாருங்கள். ஸோ காலையில் குட்டி பையன் ப்ரஷ் பண்ணிட்டாரு. மார்கழி மாதம், ஸோ வெளியே வந்து விளக்கேற்றியாச்சு. விளக்கேற்றிட்டு நாங்கள் வந்து வாக்கிங் போகிறோம். இன்றைக்கி குட்டி பையன் எழுந்துடவே கீழே போய் வாக்கிங் பண்ணலாம் வாப்பா அப்படின்னு நான் கூட்டிகிட்டு போனேன். அவர் வந்து கீழே வேண்டாம் வெளியே போய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து வெளியே இழுத்துட்டு போயிட்டாரு. சரி வாங்க ரோட்டில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஷூ போட்டுட்டு நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் ஏரியாவில் நிறைய பேர் ரோட்டில் வந்து வாக்கிங் பண்ணுவாங்க மார்னிங். ஸோ பயம் கிடையாது. உங்கள் ஏரியா எப்படின்றத பொறுத்து நீங்கள் வாக்கிங் பண்ணுங்கள். அப்புறம் இந்த டாக்ஸ் கிட்டேயும் உங்களை நல்லா தெரியும்னா நீங்கள் வந்து போங்க. இல்லைன்னா உங்களை பார்த்து குலைச்சிட்டே வருவாங்க. எங்களை நல்லா தெரியும், அதனால எங்களை பார்த்து குலைக்கல. பட் நாங்கள் போன நேரம் வேறு யாரோ அன்னோன் பர்சன் வந்துட்டாங்க. அவங்கள பார்த்து நல்லா குலைச்சிட்டு இருந்தது. காலையிலேயே சூப்பராக மாடு கண்ணுக்குட்டிலாம் வந்து விளையாடிட்டு இருந்த பார்த்துட்டு நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு வந்தோம். அப்படியே கொஞ்சம் தூரத்தில் வந்தால் ஒரு நாயும் குட்டி நாய் 2ம் உட்காந்துட்டு இருந்தது. அவர் வந்து ஃபேமிலியாக கற்பனை பண்ணி பேசினாரு. அப்பா அம்மா பாப்பா எங்கே அங்கே அப்பா இருக்காங்க. அதுவும் குட்டி தான், 2மே குட்டி தான். அம்மா 2 குட்டி தான் இருக்குது. அப்பா எங்கேயாச்சும் மம்மம் எடுத்துகிட்டு வரத்துக்கு போயிருப்பாங்க. ஓகேவா? யார் அவர்? யாரோட டாடி? அதான் யாரோட டாடி? ஒவ்வோட டாடியா? சூப்பர். எப்படி சார் இப்படிலாம் யோசிக்கிற நீ? எதுக்கு ஓரெல்லாம் போகாதவா? ஆக்சுவலாக யூ ஆர் ஜாகிங், யூ ஆர் நாட் வாக்கிங். கொஞ்சம் தூரத்தில் இன்னொரு டாக் பார்த்தது. இதுதான் அந்த குட்டி டாகோட டேடி அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். அவர் கூட என்னால் வந்து நடக்கவே முடியல. அவர் ஓடிக்கிட்டே இருந்தார். அவர் ஃபாஸ்ட்டுக்கு என்னால் நடக்க முடியல. காலையிலே என்னை ஏமாற்றி பார்க்கு கூப்பிட்டு போகலான்னு பார்த்தாரு. பார்க்குக்கு போனால் லேட் ஆகிடும்பா, என்னால் சமைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சரி இங்கே ஏரி வந்து வளைஞ்சிருக்கு, அது நல்லாயிருக்கும் பார்க்க. ஸோ இப்போ தண்ணி கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்லவா, அங்கே வேணால் வேடிக்கை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஆக்சுவலாக இங்கே ஒரு நீட்டாக வாக்கிங் பண்ணுறதுக்கு ஒரு இடம் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஏரி ஒட்டி அப்படியே நீட்டாக வந்து நம்ம வாக்கிங் பண்ணுற மாதிரி பார்க்லாம் இருக்கிற மாதிரி நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல நான் அப்பப்போ இவரை கூட்டிகிட்டு வரேன். அதனால இவருக்கு நல்லாவே இதனோட வழி தெரியும். அங்கே கொஞ்சம் நேரம் தண்ணியெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு நாங்கள் அப்படியே வந்து திரும்ப வாக் பண்ணி வீட்டுக்கு கிளம்பிட்டோம். போகிற வழியில் ஒரு வண்டியை பார்த்து அதை பிடிக்கிறேன்னு ஓடினாரு. வண்டியை பிடிச்சிருவியாடா? டேய் நில்லுடா, அவ்வளோ ஃபாஸ்ட்டெல்லாம் ஓடக்கூடாது. டேய் சில என்னோட குட்டி பையன் கூட சேர்ந்து நானும் ஓட வேண்டியதாக போச்சு. அவர் கடைசியில் இந்த சிவாஜி கணேசன் மாதிரி ஓடினார், அந்த தெருவின் எல்லை வரை ஓடினார், அந்த வண்டியை பிடிக்க ஓடினார், பிறகு ஆட்டோவை பிடிக்க ஓடினார், பின் எங்கள் வீடு தெரியும் வரை ஓடினார், வீடு தெரிந்தவுடன் வீட்டிற்கே ஓடினார். எப்படியோ ஓடி அவர் கூட நானும் எப்படியோ மூச்சு வாங்க வந்து சேர்ந்துட்டேன் வீட்டுக்கு. ஸோ பாப்பா இன்னும் எந்திரிக்கல, பாப்பா தூங்கிட்டு இருக்காங்க. என்னோட ஹஸ்பண்ட்க்கு இன்னைக்கு ரெஸ்ட்டு. இப்போ வந்து தண்ணி கொடுத்துட்டு வந்ததும் வார்ம் வாட்டர் ஆல்ரெடி வச்சுட்டு நான் குடிச்சிட்டு தான் போனேன். அவருக்கும் கொடுத்துட்டு தான் போனேன். ஸோ ரிட்டர்ன் வந்ததும் இன்னும் கொஞ்சம் குடிங்க அப்படி சொல்லிட்டேன். அவர் வந்து பாரில் வந்து தொங்கிட்டு இருந்தார். என்னென்ன சேட்டெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு பாருங்கள். பையன் சரியான வாள். சரி நீ ஏதாவது விளையாடிட்டுரு அப்படி சொல்லிவிட்டு நான் போய் கிச்சனில் குக் பண்ண போயிட்டேன். ஏற்கனவே லேட்டு இவரோட. நான் ஆக்சுவலாக அரை மணி நேரம் தான் வாக்கிங் பிளான் பண்ணேன். இவரோட வந்து நான் ஒரு 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக டைம் வந்து எனக்கு லேட் இன்னைக்கு. ஸோ ஆனால் பூரி தான் வேணும்னு கேட்டார். சரி ஓகே பூரி உருளைக்கிழங்கு செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு டேபிள்ஸ் சொன்னேன். டேபிள்ஸ் கொஞ்சம் அப்படியே ரீகால் சமைச்சு அவர் அதுக்கு ரீகால் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ பாப்பாலாம் எழுந்துச்சிட்டாங்க. அவங்களுக்கு ப்ரஷ்லாம் பண்ணியாச்சு, ஹானிலாம் கொடுத்தாச்சு, அவங்க தலைக்கண்ணிலாம் எடுத்து வைக்க சொன்னேன். அப்போ குட்டி பையன் ரெடி ஆகிட்டு வந்துட்டார். அவர் கொய்யாப்பழம் ஸ்நாக்ஸ் இன்னைக்கு இல்லை பூரியில் அந்த உருளைக்கிழங்குல சக்கரைலாம் கலந்துருக்கேன். ஸ்வீட்டாக இருக்குது தெரியுமா? ஸ்வீட்டாக இருக்குது தானே ஜெய்குட்டி? ஸ்வீட்டாக இருக்கான், சாப்பிடுங்க. அவங்களுக்கு நான் ஊட்ட மாட்டேன்னு சொன்னதால் அவங்களை எப்படியாச்சும் சாப்பிட வைக்கணும். அவங்க வெறும் பூரின்னா சாப்பிடுவாங்க, பட் உருளைக்கிழங்கு தொட்டு சாப்பிட வைக்கணுன்றதுக்காக அவங்க கூட உட்காந்து பேசினதில் இன்றைக்கி கீரை வேறு கடையணும். ஸோ கீரை கில்ல தான் முடிஞ்சிச்சனால அதை கடைய முடியல. லாஸ்ட்டு ஸ்டேஜில் அவருக்கு வந்து டைம் ஆகிடும், நீங்கள் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிவிட்டு அப்புறமா எடுத்துகிட்டு போய் கொடுக்குறேன்ட்டு. அப்புறம் பாப்பா வந்து குளிக்க வச்சுட்டு அவங்க ரெடி ஆகிட்டாங்க. இந்த ஸ்மைலி பாய் பொம்மை வேணும் அப்படின்னாங்க. சரி ஓகே இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து கொடுத்துட்டு அவங்க வந்து அதை வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. ஹாப்பி அது கூட டான்ஸ் ஆடுறீங்களா?
கீரை வந்து குக்கரில் ரெடியாக தான் இருந்துச்சு. அதை அப்படியே கடைஞ்சி தாளித்து வச்சுட்டேன். காக்கா அதுக்குள்ளே கத்திச்சு. ஸோ வாங்க காக்கா கேட்குது மம்மம்னு சொல்லிவிட்டு அவங்க காக்காவுக்கு மம்மம் வச்சுட்டு அடுத்து இன்றைக்கி வந்து அந்த டப்பாலாம் வாங்கி வச்சுருந்தேன். கிச்சன் ஆர்கனைஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா நேற்று வீடியோலேயே. ஸோ அதை ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை கூப்பிட்டுட்டு அது முதல்ல நான் நேற்று நைட்டே கழுவி வச்சுட்டேன். அதை ஒரு துணி வச்சு இப்போ தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா புதுசாக அப்படியே கழுவாமல் யூஸ் பண்ணால் அதில் டஸ்ட் இருக்கும் இல்லையா, அதனால அது சாப்பிட்டோம். நான் இன்றைக்கி ஃப்ரிட்ஜை கரெக்டாக பூட்டி வச்சுட்டேன். சூப்பர். அதனால் பாப்பாவால் திறக்க முடியல. அதுதான் இது எல்லா டப்பாவையும் கரெக்டாக போட்டு இதை பாரு இதெல்லாம் கலைஞ்சிருக்கு. இதெல்லாம் அடுக்கலாமா? நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா? தான் இருக்குது. எந்த மூடி எந்த டப்பாவுக்கு வரும்னு நீங்கள் கரெக்டாக எடுத்து வைங்க. ஹெல்ப் பண்ணணும் சரியா? எந்த மூடி எந்த டப்பாக்குன்னு கரெக்டாக எடுத்து மூடுங்க. இல்லை பருப்பெல்லாம் வந்து பிரித்து கொட்டுறதுக்கு அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. ஃபைனல் லுக் இது தான். ஸோ ஃபஸ்ட்டை விட இது கொஞ்சம் நீட்டாக இருக்குது இல்லையா? இதுதான் ரொம்ப நினச்சிட்டு இருந்தேன். இப்போ கஞ்சி கஞ்சி வச்சுதாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குடா. தேங்க்யூ. எனக்கு இது கீரை செஞ்சு தரீங்களா? கீரை அவங்க என்ன மதியம் சாப்பிட்ணுமோ அதை இங்கே சொப்பில் விளையாடும் போதே சொல்லிவிட்டு அவங்க வந்து மதியமும் இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. நம்ம செஞ்சோம்ல அந்த கீரை பூவா அப்படி சொல்லி திறந்து தரேன். விளையாடிட்டு என்ன பண்ணணும்? குட் கேர்ள். அவ்வளோதான். என்னாச்சு? இதில் எதுவும் இல்லை, நீங்கள் தான் செய்யணும். என்னோடய குட்டி பசங்களுக்கு டெய்லியும் நான் காயின் கொடுத்து அதை உண்டியலில் போட சொல்வேன். நீங்களும் இதை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். இந்த உண்டியலில் வந்து காசு போடுறது வந்து ஒரு ஆக்டிவிட்டி கூட பசங்களுக்கு. அந்த வந்து கரெக்டாக அந்த பாயிண்டில் பார்த்து போடுறதால அவங்களுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் பவர்லாம் இன்க்ரீஸ் ஆகும். நிறைய காயின்ஸ் கொடுத்து அதை வந்து சும்மாவே போட்டு அதை வெளியே எடுக்க சொல்லலாம். அவங்கள பிடிச்ச இடத்துல வைப்பீங்களா? எங்கே வைக்கணும்? பிடிங்க. இதை லஞ்ச் கொடுக்க போகலாம். முதல்ல வாட்டர் பாட்டில் வச்சுட்டு வா. அவங்கள எப்படியோ பேசி கரெக்ட் பண்ணி வாட்டர் பாட்டில் வைக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இது குட்டி பையனுக்கு வாங்கினேன் ஹெல்மெட். ஸோ பாப்பாவுக்கும் அதே ஹெல்மெட் தான் தனியாக அவங்களுக்குன்னு வாங்கலை. ஸோ அவங்கள போட்டு நாங்கள் வந்து லஞ்ச் கொடுக்க போகிறோம் இன்றைக்கி. குட்டி பையனுக்கு காலையில் டைம் ஆகிடுச்சின்னு கொடுக்கல இல்லையா, அதனால் இந்த ரோட்டில் நான் எங்கேயாச்சும் ஃபாஸ்ட்டாக போக முடியுமா? இந்த ரோட்டில் நான் அவ்வளோ ஸ்லோவாக போகிறேங்க. 30 ஸ்பீடில் தான் போகிறேன். ஆக்சுவலாக 25-30 தான் போகிறேன். அதுக்கே இவங்க வந்து அம்மா ஸ்லோவாக போ அப்படின்னு ஒரு நேரத்தில் போய் வர வேண்டிய வேலையை நீ வந்து எனக்கு 1/2 மணி நேரம் பண்ணி வச்சுருக்க. அப்படியே என்னது பயமாக இருக்கான். கல் பொறுமையாக போவான். 30 கிலோமீட்டர் ஸ்பீட் போய் உனக்கு ஃபாஸ்ட் அடி. வீட்டுக்கு வந்ததும் டிவி கேட்டாங்க. அதை எப்படி டைவெர்ட் பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள். குட் ஹேபிட்னு ஒரு புக்கை வச்சு நான் வந்து டைவெர்ட் பண்ணுறேன். இதில் என்னென்ன குட் ஹேபிட் இருக்குன்னு சொல்லுங்கள். இங்கே பாரு, இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க பாரு. சோ புக் வந்துருச்சு. இதில் என்ன கதை இருக்குது? இவங்க என்ன பண்ணுறாங்க பாரு. காலையில் என்ன பண்ணுறாங்க? ஏர்லி டு பெட் ஏர்லி டு ரைஸ். சீக்கிரமாக தூங்கணுமா, நைட்டு சீக்கிரமாக எந்திரிக்கணுமா? பாப்பா அது பண்ணுறீங்களா? சீக்கிரம் தூங்குறீங்கள? சீக்கிரம் தூங்கி சீக்கிரம் எழுந்திரிச்சிக்கிறோம். குட் கேர்ள். பாப்பா பாரு ப்ரஷ் பண்ணுறாங்களாம். பாரு 6 மணிக்கு என்ன பண்ணுறாங்களாம்? என்ன பண்ணுறாங்க? தூங்கி எழுந்தது பாப்பா என்ன பண்ணுவீங்க? ப்ரஷ் பண்ணுவீங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க பாரு, எக்ஸசைஸ். அப்புறம் என்ன பண்ணுறாங்க? எக்ஸசைஸ் பண்ணதுக்கப்புறம் அண்ணாவும் பாப்பாவும் என்ன பண்ணுறாங்க? என்ன பண்ணுறாங்க? குளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க? சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க? இந்த குட்டி புக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நிறைய விஷயங்கள் வந்து குட் ஹேபிட்ஸ் பற்றி பேசும். ஸோ இந்த புக்ஸை நான் அடிக்கடி பசங்களுக்கு காமிச்சிட்டே இருப்பேன். இதை பார்த்தே வந்து இதை வச்சு அவங்க வந்து சொல்லுவாங்க, அம்மா அந்த அண்ணாவும் பாப்பாவும் செய்கிற மாதிரியே நான் செய்வேன் சொல்லி அவங்களும் குட் ஹேபிட்ஸ் செய்வாங்க. நீங்களும் வந்து குட் ஹேபிட்ஸ் புக்ஸ்லாம் இருந்ததுன்னா அதை வாங்கி அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுங்க. ஈஸியாக கற்றுப்பாங்க. தூங்க வச்சுட்டேன். அப்புறம் ஈவினிங் வந்து அவங்க தூங்கி எழுந்திரிக்கும் போது குட்டி பையனும் ஸ்கூல்லேருந்து வந்து ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அவர் வந்து கொஞ்சம் சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறாரு. நான் வந்து இன்றைக்கி இட்லி மாவு அரைக்கிறேன், ஸோ வடை செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வடைக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ணா உட்காந்து தானே எழுதுறாங்க, நீங்களும் உட்காந்து தானே எழுதணும். அவங்களோட ஹோம்ஒர்க்லாம் முடியறதுக்குள்ள நம்ம வந்து வடையெல்லாம் செஞ்சுட்டு அந்த பக்கம் மாவெல்லாம் அரைச்சாச்சு. குட்டி பசங்களும் குட்டி பாப்பாவும் அங்கே இருந்த ஃப்ளாஷ் கார்ட்ஸ் அதெல்லாம் வச்சுட்டு நான் ஜாலியாக படிச்சுட்டு இருந்தாங்க.
அது என்ன நம்பர் 2. பாப்பாக்கு சொல்லி கொடு கண்ணா. அது மாதிரி என்னோடய ரெசல்யூஷனில் நான் ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னென்னா குட்டி பையன் வந்து ஸ்கூல்லேருந்து வந்தது, ஸ்கூலில் என்ன நடந்ததுன்னு கண்டிப்பாக உட்காந்து ஒரு 10 நிமிஷமாச்சு கேட்கணும். அது நான் மோஸ்ட்லி கேட்பேன், ஆனால் நிறைய ஒர்க் இருக்கிற அன்றைக்கி விட்டுருவேன். அது மாதிரி நான் வந்து விடக்கூடாது, எல்லா நாளும் கரெக்டாக உட்காந்து கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இப்போலேருந்தே நம்ம வந்து வெளியே நடக்கிறத வந்து அவங்க வந்து நம்மக்கிட்ட ஷேர் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டாங்கன்னா பெருசானாலும் நம்மக்கிட்ட வந்து என்ன ப்ராப்ளம்னாலும் சொல்லுவாங்க. இன்னைக்கு ஸ்கூலில் என்ன பண்ணீங்க? யார் பக்கத்தில் உட்காந்தீங்க? குட்டி பாண்டா விக்னேஷ் பக்கத்துலையா? ரித்னேஷ் சர்வேஷ் தானே உன் ஃப்ரெண்டு, அவன் பக்கத்தில் உட்காரலையா? அப்படியா? போயிட்டானா? மிஸ் இப்போ போக சொல்லிட்டாங்களா? சரி, இன்னைக்கு மிஸ் என்னெல்லாம் நடத்துனாங்க? டிவிஷன் கொடுத்தாங்களா? நீ எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணியா? 12ஆ? இன்னைக்கு எல்லாத்துக்கும் நீ ஆன்சர் பண்ணியா? உனக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ண தெரிஞ்சிச்சா? நேற்றே நம்ம படிச்சிட்டோம் தானே, அதனால் உனக்கு ஈஸியாக இருந்துச்சு தானே இன்னைக்கு? அதே மாதிரி நம்ம டேபிள்ஸும் படிச்சுட்டோம். வேற என்னவா? எனக்கு தெரியுமே. ஆனால் என்ன தெரியுமா, தமிழ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், கம்ப்யூட்டர் இன்னும் படிக்கவே இல்லை, அதனால தான் கம்ப்யூட்டர் படிக்க வச்சேன் நேற்று. சூப்பர் தானே? என்னாச்சு, தமிழ் தெரியலையா? தமிழ் நல்லா தானே எழுதுனேன். 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு சிலம்பம் ஸ்டிக் வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. அதை பார்த்தது எனக்கு முதல்வன் படம் ஞாபகம் வந்துருச்சு. உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு ஊட்டி விட நீ போதும் எனக்கு அப்படின்னு அந்த ட்ரெண்டிங் சாங் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. அப்புறம் இதை முடிச்சுட்டு நாங்கள் கீழே போய் கொண்டாட விளையாடலான்ட்டு, ஸோ டெய்லியும் கீழே போய் கூப்பிட்டு போய் விளையாட வைக்க மாட்டோம். அவருக்கு நடுவில் கிளாஸஸ் இருக்கும், ஹோம் ஒர்க்ஸ் இருக்கும். பட் ஃப்ரீயாக இருக்கிற அன்றைக்கி கண்டிப்பாக கீழே போய் வண்டி ஓட்ட விடுவோம். இந்த வண்டி வாங்கினது பெரிய கதை. அவர் வந்து வண்டி வேணும்னு கடையில் பார்த்துட்டு ஒரே அடம். நான் வந்து உடனே வாங்கி தரல, அவர் கேட்டதும் 6 மாதம் டைம். அவருக்கு வந்து ஒரு டாஸ்க் கொடுத்தோம். அந்த டாஸ்க்கு இந்த வண்டிக்காக அவர் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டார். அது கண்டிப்பாக அவரால் செய்ய முடியாத ஒரு டாஸ்க்கு. அது அவர் செஞ்சதுமே வந்து சரி ஓகே அவர் வந்து செஞ்சுட்டாரு. நம்ம வந்து ஒரு கமிட்மெண்ட் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டோன்னா அது வந்து கண்டிப்பாக நம்ம வந்து செஞ்சு கொடுக்கணும். அது என்ன டாஸ்க்குன்றதெல்லாம் வந்து நான் அப்புறமா சொல்கிறேன். பட் நீங்களும் வந்து உங்கள் கிட்ஸ் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஹை லெவலில் ஏதாவது கேட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டாஸ்க் வச்சு அதுக்கப்புறம் வாங்கி கொடுங்க. அப்போ தான் அந்த பொருள் வந்து அவங்களே வாங்கின மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும். பாப்பா தண்ணி வேணுமா? தண்ணி கொஞ்சம் குடிக்கிறியோ? வேண்டாமா? சரி. சொல்லி கொடுத்த ஆக்டிவிட்டி பாப்பா தப்பாக பண்ணாலும் பண்ணுவா. நீ வந்து ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிக்கணும். நான் போட்டேன் ஓகே. நான் சரி, பாப்பாவை அக்செப்ட் பண்ண மாதிரி என்னையும் அக்செப்ட் பண்ணிக்கோ. நானும் ஏதாவது குடுகுடுன்னு ஓடி போய் 3rd லைன் டச் பண்ணும். 3rd லைன்லேருந்து 2nd லைனுக்கு வந்து திரும்ப 3rd லைனை டச் பண்ணிட்டு திரும்ப 1st லைனுக்கு வரணும். செகண்ட் லைனுக்கு போகணும். 1st லைன் அப்படியே ஓடி வந்துடணும், எல்லோ லைனுக்கு வந்துடணும். அவ்வளோதான், புரிஞ்சிச்சு. டன். கரெக்டாக பண்ணி காட்டுறேன் பார். நிலாவா? ஏன் நிலா தோ இருக்கா? அது நிலாவா? அது உனக்கு நிலா, எனக்கு ஏன் நிலா தோ இருக்காங்க. உங்க பேர் என்ன? எனக்கும் ஏன் நிலாவை ரொம்ப பிடிக்கும். அப்புறம் எப்பயும் போல் நாங்கள் ஹோம் ஒர்க்ஸ் பண்ணிவிட்டு நைட்டு டின்னர் வந்து நாங்கள் தோசை ஊற்றி சாப்பிட்டோம். தேங்காய் சட்னி தான் அரைச்சேன். ஸோ அதெல்லாம் காட்ட விரும்பலை. எப்பயும் பண்ணுறதையே காமிச்சா அவங்களுக்கும் போர் அடிக்கும் இல்லையா? அதனால அதுக்கப்புறம் நைட்டு நாங்கள் வந்து புக் படித்தோம். மேலே போனதும் அவங்களுக்கு வந்து வாழைப்பழம் கொடுத்தேன். ஸோ குட்டி பையன்கிட்ட நான் சொன்னது ஹேபிட் எல்லாமே நிறைய மாறிடுச்சு. வந்ததும் ஐடி கார்டெலாம் எடுத்து வைக்கிறாங்க, டாய்ஸ் எல்லாம் கரெக்டாக எடுத்து வைக்கிறாங்க. ஸோ குட்டி பையன்கிட்ட குட்டி பாப்பா தான் இந்த ஃப்ரிட்ஜ் ஓப்பன் விஷயத்தில் சுத்தமாக மாற மாட்டேங்கிறாங்க. காலையிலேருந்து பூட்டி வச்சுருந்தேன், தப்பிச்சிட்டேன். இந்த டாஸ்க்கை இன்னைக்காச்சும் கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தா நைட்டு கரெக்டாக சமைக்கும் போது தோசை ஊற்றும் போது மாட்டிக்கிட்டேன்.
தோசை ஊற்றும் போது ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணிட்டாங்க. இதையும் நான் வந்து 21 டேஸ்க்குள்ளே சேஞ்ச் பண்ணிடுவேன் பாப்பா கிட்ட. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.